ஆம்யோகா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன். இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இப்போ ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொடர் ஏப்பமாக வந்துக்கிட்டு இருக்கும். அப்படின்னு சவுண்டு போட்டுகிட்டே இருப்பாங்க. அதற்கான காரணம் என்ன, அதை எப்படி எளிமையான முறையில் சரி செஞ்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப எளிமையான முறையில் எனக்கு தெரிஞ்ச வகையில் பார்க்க இருக்கிறோம். சரி, வாங்க கொஞ்சம் கூட தாமதிக்காமல் வீடியோக்குள்ளே போகலாம். தொடர் ஏப்பம் வர்றதுக்கு அடிப்படையாக நம்ம 2 விதமான காரணங்களை பார்க்கலாம். ஒன்று, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உள்ளே போய் சரியாக டைஜஷன் ஆகாமல் ஒரு புளிச்ச ஏப்பத்தோட வெளியில் கேஸ் வரும். சரிங்களா? அப்படி வரும்போது நம்மளுடைய நெஞ்சு பகுதிகளில் ஒரு எரிச்சல், ஒரு வலியை கொடுத்துக்கிட்டு வரும். இதுக்கு நம்மளுடைய முறையற்ற உணவு பழக்கம் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சரிங்களா? நேரம் தவறி சாப்பிட்றது, சரியான டைஜஷன் ஆகாத ஸ்பைசியான உணவு எடுத்துக்கிறது, அளவுக்கு அதிகமான காரம், அளவுக்கு அதிகமான மசாலா பொருட்கள் உள்ள உணவுப் பொருட்களை சாப்பிட்றது, ஃபாஸ்ட்டு ஃபுட்டு சாப்பிட்றது, கண்டங்களில் இடங்களில் போய் சாப்பிட்றது, இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது அது நம்ம உடம்புல குறிப்பாக வயிற்று பகுதியில் ஒரு புண்ணை உருவாக்கி, அதுவும் குறிப்பாக குழிப்புண் அப்படின்னு சொல்லக்கூடிய புண்ணை இன்டர்னலாக உருவாக்கி, அதிலிருந்து அந்த உணவுகள் மீதம் இருக்கக்கூடிய உணவுகள் பார்த்திங்கன்னா செரிமானம் ஆகாமல் அது உள்ளக்கே தங்கியிருந்து அதிலிருந்து ஒரு டைஜஷன் ஆகாமல் ஒரு புளிச்ச ஏப்பத்தை வெளியில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது நெஞ்சு எரிச்சலோடு உங்களுக்கு வரும். சரிங்களா? இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது வேகமாக சாப்பிட்றது, தம் அடிக்கிற பழக்கம், குடிக்கிற பழக்கம், சாப்பிடும்போது பேசிக்கிட்டு சாப்பிட்ற பழக்கம், இந்த மாதிரிலாம் செய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சாப்பிடக்கூடிய உணவில் கேஸ் சேர்ந்தே போகிறதுனால அதிலிருந்து சில கேஸ் வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அந்த உணவை அதை செரிக்கக்கூடாது. இந்த மாதிரிலாம் நம்ம செய்யும்போது என்னாகும் அப்படின்னா, நம்ம உடம்புல அந்த குறிப்பாக அந்த இரைப்பை சொல்கிறோம் இல்லையா, அந்த இரைப்பையினுடைய சுவர்களில் அந்த அமிலம், அளவுக்கு அதிகமான அமிலம் சுரந்து அதை சரியாக டைஜஷன் ஆக விடாமல் அதை நல்லா அரித்து புண்ணாக்கி வயிற்று புண் அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்கும். அந்த வயிற்று புண் சரி ஆகாத வரைக்கும் உங்களுக்கு இந்த வயிற்று உப்புசம், வயிறு வீங்கின மாதிரி இருக்கும். தொட்டு பார்த்தா கல் மாதிரி இருக்கும். என்னப்பா அது நம்ம வயிறாது இவ்வளோ கல் மாதிரி இருக்குது, உள்ளே ஒரு பாறாங்கல்லை தூக்கி வச்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? பயம் வரும். அந்த பயம் உணர்வு நேரடியாக உங்கள் இருதயத்தையும் உங்கள் மனதை பாதிக்கும். சரிங்களா? அதனால் தொடர்ந்து அந்த சிம்டம்ஸ் இருக்க விடாமல் பண்ணுறதுக்கு நிறைய நாட்டு வைத்திய குறிப்புகளை நம்ம ஃபாலோ பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. எடுத்துக்கிட்டால் சீரகத்தை எடுத்து அடிநாக்கில் வச்சுக்கிட்டால் சரியாகும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கண்ட்ரோலில் வராது. வச்சு பார்ப்பீங்க, வராது. ஏன், என்ன காரணம் அப்படின்னா, இன்டர்னலாக புண்ணு இருக்குது. அந்த புண்ணு சரியாகாத வரைக்கும் சரியாகாது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி அக்குபஞ்சரில் சில புள்ளிங்க அப்படிங்கிற இடத்துல சில புள்ளிங்களை பார்க்க போகிறோம். அதன் கூடவே சில எளிய வீட்டு வைத்திய முறைகளையும் பார்க்க போகிறோம். சரிங்களா? அதில் குறிப்பாக முதல்ல வீட்டு வைத்திய முறைகளை என்ன பார்க்குறோம் அப்படின்னா, பிரண்டை துவையல். சரிங்களா? அந்த பிரண்டை இருக்கு இல்லையா, பார்த்தீங்கன்னா தெரியுங்க, ஊரில் எல்லா இடங்கள்லையுமே கிராமப்புறங்களில் அசால்ட்டாக வளைஞ்சி கிடக்கும். அங்கங்கே முளைச்சி கிடக்கும். கார்பன் அழிக்கிறதுல பிரண்டையோட ஒரு பொருள் சிறந்த பொருள் கிடையாதுங்க. அந்த நம்ம உடம்புல அளவுக்கு அதிகமான கார்பன் கண்டென்ட் உள்ளே இருக்குது அப்படின்னா, பிரண்டை துவையல் ரெகுலராக சாப்பிட்டுட்டு வாங்க, அந்த கார்பனெல்லாம் காலி பண்ணிவிடும். அருமையான ஒரு பொருளுங்க. இந்த பிரண்டை துவையல் இன்றளவும் இப்போ வீட்டில் இந்த கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய பெரியவங்களாம் போய் பாருங்களேன், சாப்பிடுவாங்க. இதை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம உயிராற்றலை வளர்க்கக்கூடிய, வயிற்றில் புண்ணு வராமல் நீண்ட நெடிய வாழ்வை வாழணும் அப்படின்னா பிரண்டை துவையல் அவசியம். சேர்த்துக்குங்க, உணவில் சேர்த்துக்குங்க. பிரண்டை துவையலை நீங்கள் ரெகுலராக சாப்பிட உடலில் இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய வயிற்று புண் வராது, வயிற்று உப்புசம் குறையும். உடம்புல எந்த இடத்துல புண்ணு இருந்தாலும் சரியாகுங்க. அதே போல் கேன்சர் கட்டிங் இருந்தால் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். பிரண்டையில் உப்பு பண்ணி சாப்பிடுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம சேனலில் கூட வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அவசியம் பிரண்டை துவையல் சாப்பிடுங்க. அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிற இடத்துல வேணும்னா நம்ம அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நிச்சயம் பதிவிடுறோம். சரிங்களா? அதற்கு அடுத்து மணத்தக்காளி கீரை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மணத்தக்காளியை நல்லா வாங்கி வீட்டில் சமைச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, அதை கீரையாக வச்சு கீரைகளோடு சேர்த்து சாப்பிட்லாம். இதை கூட்டு முறைகளை நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். என்ன மெத்தடில் வேணால் சாப்பிட்லாங்க. ஆனால் சாப்பிட்டிங்கன்னா வயிற்று புண்ணை ஆற்றும். சரிங்களா? அதற்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தேங்காய் பால். இந்த தேங்காய் பால் நம்மளுடைய வயிற்று புண்ணை ஆற்றுங்க. அந்த தேங்காய் பாலை தொடர்ந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்ணு வராது. சரிங்களா? ஆனால் அந்த தேங்காய் பாலை நீங்கள் சாப்பிடும்போது முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் பலகாரங்களோட சேர்த்து பொரித்து அந்த மாதிரி பயன்படுத்தாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் தனியாக பயன்படுத்துங்க.
இல்லை அப்படின்னா அதை கொதித்து வச்சு சாப்பிடக்கூடிய முறைகளை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அதை எண்ணெயில் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த மாதிரி கொண்டு வந்து பயன்படுத்துகிறத கொஞ்சம் தவிர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா அற்புதமான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தரும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த வயிற்றுப்புண் ஆற்றுறதுக்கு வேறு என்ன முறை இருக்குது அப்படின்னா, காலங்காலமாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய விரத முறைகளை விட சிறந்த முறை வேறு எதுவுமே கிடையாது. விரதத்தை கடைபிடிங்க, ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். அதுலேயும் குறிப்பாக ஏகாதசி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா வயிற்றுப்புண்ணை சூப்பராக ஆற்றுங்க. எதுக்கு குறிப்பாக இந்த ஏகாதசி அன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அன்றைக்கி நம்ம உயிர் ஆற்றலோட இயக்கம் முழுக்க வயிற்றில் தான் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் விரதம் இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ், அளவுக்கு அதிகமான ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். அதே சமயம் உங்கள் வயிற்றுப்புண்ணும் மாறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இதுக்கான அக்குபஞ்சர் புள்ளிங்க என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கும்போது 2-12 நான் ஸ்லைடு வரிசையாக போடுறேன். அதே சமயம் வீடியோ பேசி முடிச்சதுக்கப்புறம் கடைசியிலையும் வரும், பார்த்துக்குங்க. ஏன்னா ஸ்கிப் பண்ணி பார்க்குறதுக்கு சில பேருக்கு வந்து பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னாங்க. இந்த வீடியோ கடைசியில் அந்த ஃபோட்டோஸ் வைக்கிறேன், பார்த்துக்குங்க. சரிங்களா? அதில் முக்கியமான புள்ளிங்க அப்படிங்கிற இடத்துல 2-12, 2-13, ST36, K3, அதுக்கப்புறம் தொடர் ஏப்பமாக வருது இல்லையா, அதுக்கு வந்து இந்த இடத்துல இந்த கார எலும்புன்னு ஒன்று வரும். இந்த கார எலும்புக்கு பக்கத்தில் ST11 அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது. சரிங்களா? அந்த படத்தில் போடுறேன், நான் தெளிவாக இருக்கும், பார்த்துங்க. அந்த இடத்துல சும்மா கைங்களை வச்சு ஒரு ப்ரெஷர் கொடுத்தீங்க அப்படின்னா சடனாக அந்த தொடர் ஏப்பம் வந்து சடனாக குறையும். அதன் கூட இப்போ நான் சொன்ன புள்ளிங்களை K3, ST36, 2-12, 13, சரிங்களா, UB21 பேக்சூன் அலாரம் பாயிண்ட் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இப்போ சொன்ன இந்த அக்குபஞ்சர் புள்ளிங்களை நீங்கள் ஒரே நேரத்தில் தூண்டணும். ஒரே நேரத்தில் நான் எப்படி தூண்டுறது அப்படின்னா, முதல்ல வயிற்றில் நல்லா மசாஜ் கொடுங்க. அதுக்கப்புறம் பேக்சூன் அலாரம் பாயிண்ட்டை முடிஞ்சால் நீங்கள் தூண்டுங்க, இல்லைனா வேறு யாராவது ஒருத்தங்களை தூண்டு சொல்லுங்கள். அதே சமயம் ST36 காலுங்களில் முட்டிச்சிப்பி கீழே தான் இருக்குது, நல்லா தேய்ச்சி கொடுங்க. ஒரே அக்குபஞ்சர் பாயிண்ட்டை திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அது தேவைப்படும் போது நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? அந்த இடங்களை திரும்ப நீங்கள் தேய்ச்சி கொடுக்கும்போது அதனுடைய இயக்கம் பலம் பெறும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இப்போ நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணி வந்தீங்க அப்படின்னா தொடர் ஏப்பம் வராது, வயிற்றுப்புண் வராது, வயிறு சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரவே வராது. சரிங்களா? அதுலேயும் குறிப்பாக வயிறு உப்பசம் வரவே வராது. சரிங்களா? இந்த விஷயங்களை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதனுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது நான் கண்ணன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.